திரு ஓபிஎஸ் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டது என்பது உண்மையிலேயே தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு வித்தியாசமான அணுகுமுறையாக தான் உலகைச் செல்வர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து கட்சியை வழிநடத்த வேண்டும் என்கிற முயற்சியில் இருந்தார். இந்த உரிமை மீட்பு குழு என்று தொடங்கி அதை உரிமை மீட்பு கழகம் என்று மாற்றிட்டு இணைப்புக்கான முயற்சியில் ஈடுபட்டார். சட்ட ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அதை கடந்து ஆன்மீக ரீதியாகவும் கோயில் கோயிலாக போய் பிரார்த்தனை பண்ணி பார்த்தார். எதுவுமே நடக்கல. எடப்பாடியினுடைய பிடிவாதத்தின் காரணமாக இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு அவர் தள்ளப்பட்டார். தன்னை இணைத்து வைப்பார்கள் என்று நம்பிய பாரதிய ஜனதா கட்சியும் நம்பிக்கை மோசம் செய்துவிட்டது. தமிழக அரசியல் களத்திலிருந்து திரு ஓபிஎஸ்ஐ அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு முயற்சியை எடப்பாடி பழனிசாமி எடுக்கிறாரோ என சந்தேகப்பட்டு தான் இவர் திடீரென இந்த முடிவை எடுத்திருக்கார். அவருக்கு திமுகவில் மிக உயர்ந்த பொறுப்பு பதவிகள்லாம் காத்திருக்கு. திரு துரைமுருகன் அவர்கள் இப்போ உடல்நலக்குறைவாக இருக்கிறதுனால ஒரு தீவிர அரசியலில் அவர் ஈடுபட முடியாத நிலை. அவருடைய இடம் இவருக்கு கிடைக்கிறதுக்கு கூடுதல் வாய்ப்பு, சபாநாயகர் அந்தஸ்தில் கூட அவர் அமர வைக்கிறதுக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் எழுந்து மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களேன்னு சொல்லி எடப்பாடி ஒரு வேளை ஜெயிச்சு எதிர்கட்சியாக வந்தார்னா அவர் ஒவ்வொரு முறையும் எழுந்து ஓபிஎஸ்கிட்ட அனுமதி கேட்டு தான் பேசக்கூடிய ஒரு சூழல் வந்துடும் பாருங்க. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் ஃபுல்லா ஜோரா. நாதஸ் சேனலுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கண்ணா அவர்கள் நம்ம இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சோதரா. சார், 3 முறை முதல்வர், அம்மையாரின் நம்பிக்கைக்கும் நம்பகத்தன்மைக்கும் விசுவாசத்திற்கும் உரியவரான ஓபிஎஸ் என்று திமுக இணைஞ்சிருக்காரு. காரணம் என்ன? இதோட சாதக பாதகங்கள் யாருக்காம? திரு ஓபிஎஸ் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டது என்பது உண்மையிலேயே தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு வித்தியாசமான அணுகுமுறையாக தான் நம்ம பார்க்கலாம். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிறுவனத் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அதை தொடர்ந்து கட்சியை கட்டி காப்பாற்றிய செல்வி ஜெயலலிதா, இந்த 2 பேரும் தலைவர்களும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை தேர்தல் களத்திலிருந்தும் அரசியல் களத்திலிருந்தும் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் அந்த கட்சியை தங்கள் வாழ்நாள் முழுவதுமே அதற்காகவே போராடி பாடுபட்டவர்கள். அந்த இயக்கத்தில் முதன்மை பொறுப்பில் இருந்தவர், கட்சியிலேயும் முதன்மை பொறுப்பில் அந்த பொதுச் செயலாளருக்கு இடையான ஒருங்கிணைப்பாளர் என்கிற பொறுப்பில் இருந்தவர். 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். அவர் திடீரென இந்த முடிவை எடுத்திருக்கிறார்னு நான் பார்க்கல. கடந்த 4 ஆண்டுகளாக போராடி பார்த்தார். ஒற்றை தலைமை என்று எடப்பாடி பழனிசாமி போனதற்கு பிறகு கட்சி பெரும் தோல்வியை சந்தித்து வருகிறது. எனவே இந்த விலைக்கு வைக்கப்பட்ட விலைக்குச் சென்றவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து கட்சியை வழிநடத்த வேண்டும் என்கிற முயற்சியில் இருந்தார். இந்த உரிமை மீட்பு குழு என்று தொடங்கி அதை உரிமை மீட்பு கழகம் என்று மாற்றிட்டு இணைப்புக்கான முயற்சியில் ஈடுபட்டார். சட்ட ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அதை கடந்து ஆன்மீக ரீதியாகவும் கோயில் கோயிலாக போய் பிரார்த்தனை பண்ணி பார்த்தார். எதுவுமே நடக்கலை. எடப்பாடியினுடைய பிடிவாதத்தின் காரணமாக இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு அவர் தள்ளப்பட்டார் அப்படின்னு தான் பார்க்குறேன். அப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தத்தை இவர் ஏற்படுத்துகிறார் என்று தெரிந்து தான் திரு ஓபிஎஸ் கடந்த 2-3 மாதங்களாகவே அவர் நடத்திய நிர்வாக குழு, அந்த மாவட்ட செயலாளர்கள் நிர்வாக குழு கூட்டத்தில் பேசுகிற போது எல்லாமே சொன்னார். கட்சியில் எல்லோரும் அடிப்படை தொண்டர்கள் எல்லோருமே கட்சி ஒருங்கிணைந்தால் தான் வெற்றி பெற முடியும் என்கிற கருத்தாக்கத்தில் இருக்கிறார்கள். எடப்பாடி தன் பிடிவாதத்தை தளர்த்தி ஒன்று சேருவதற்கு வழிகாண வேண்டும் என்கிறார். கடைசி வரைக்கும் டிடிவி தினகரன் என்டிஏவில் இணைந்து எங்களுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் தீர்ந்து விட்டது, ஆமாம் பங்காளி சண்டை முடிந்து நாங்கள் அண்ணன் தம்பிகளாக வந்து விட்டோம் என்று சொன்ன பொழுது அதற்கு அடுத்த 1 வார காலத்திலேயே ஓபிஎஸ் பத்திரிகையாளர்களை சந்தித்து மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவருடைய அருமை அண்ணன் எடப்பாடிகிட்ட சொல்லி எங்களையும் சேர்க்க சொல்லுங்கள், நாங்களும் தயாராக இருக்கிறோம், அந்த அளவுக்கு போனார். முடியலை, எதுவுமே வேண்டாம், என்னோடு வந்திருக்கிற கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்களை இணைத்தால் போதுங்கிற மனநிலைக்கு எதுவுமே இல்லை. கடைசியாக டெல்லி வரைக்கும் போய் எடப்பாடி பழனிசாமி இனிமேல் ஓபிஎஸ்ஸுக்கும் சசிகலாவுக்கும் அதிமுகவில் இடமே இல்லை என்று ஒரு உறுதியான அறிவிப்பை வெளியிட்டு வந்த உடனே சரி, இனி வேறு வழி இல்லை, இதில் மத்தியஸ்தம் செய்து தன்னை இணைத்து வைப்பார்கள் என்று நம்பிய பாரதிய ஜனதா கட்சியும் நம்பிக்கை மோசம் செய்து விட்டது.
குறிப்பாக பிரதமர் வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா நயினார் ஃபோன் கூட எடுக்கல அப்படின்ற மாதிரி விஷயங்கள் ஆமாம் நிறைய அவர் எடுத்த எல்லா முயற்சிகளையுமே தோல்வியில் அடைஞ்சிருச்சு. பாரதிய ஜனதா கட்சியும் நம்பி கைவிட்டு விட்டது. இவரும் தொடர்ந்து துரோகம் இழைத்து வருகிறார். தமிழக அரசியல் களத்திலிருந்து திரு ஓபிஎஸ்ஐ அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு முயற்சியை எடப்பாடி பழனிசாமி எடுக்கிறாரோ என சந்தேகப்பட்டு தான் இவர் திடீரென இந்த முடிவை எடுத்திருக்கிறார். திடீரென்று கூட சொல்ல முடியாது. கடந்த 2 மாதங்களாகவே இது தொடர்பாக நிறைய விஷயங்கள் கட்சி ஆரம்பிக்க போறாருன்ற விஷயங்கள்லாம் வந்து ஆமாம் அவர் ஒருபோதும் நான் தனிக்கட்சியோடைய நினைவு நாள் நீங்க சொன்னா கட்சி ஆரம்பிக்கிற எண்ணம் எனக்கு கிடையாது, கட்சி ஆரம்பிக்க மாட்டேன் அப்படின்ற விஷயம். தனிக்கட்சி ஒருபோதும் தொடங்க மாட்டேன், தனிக்கட்சி தொடங்கி நடத்தக்கூடிய எண்ணம் இல்லை, அறவே எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னார். அப்போ கடைசியாக நடைபெற்ற நிர்வாக குழு கூட்டத்தில் வந்து எடப்பாடி தன் பிடிவாதத்தை தளர்த்தணும், அவர் திருத்த வேண்டும், இல்லை என்றால் திருத்தப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பாவச் செயலை செய்வதற்கு எடப்பாடி விட்டக்கூடாது. அப்போ அவருக்கு பாவச் செயல் என்பது திமுகவில் போகிறது தான் பாவச் செயல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட் அவருக்கு இருந்ததுன்னு தான் சொன்னார். பாவத்தை நீங்கள் ஓபிஎஸ் பண்ணிட்டார். ஆமாம். அப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான நிலைப்பாடு எடுப்பது என்பது பாவச் செயல் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் அவருக்கு இருந்தது. நீண்ட நாளாக அந்த கான்செப்ட் இருந்தார்ல. ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா 2017 காலகட்டத்தில் அவர் கட்சியிலேருந்து துணை முதல்வர் முதல்வர் பதவியிலேருந்து வெளியேறப்ப இந்த தர்ம யுத்தம் பண்ணிட்டு இருந்தார். அப்போவே அவர் கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னா கூட இன்னும் அமமுகவை விட ஒரு பெரிய கட்சியாக இருந்திருக்கும். நிச்சயமா அவருக்கு தனிக்கட்சி என்கிற எண்ணம் இல்லைங்கிறது தொடக்க முதலே அவர் அதில் உறுதியாக இருந்தார். அந்த முதல் தர்ம யுத்தம் நடத்துகிற பொழுதே கட்சியை எப்படியாவது நம்ம வசப்படுத்தி கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அந்த நேரத்தில் ஆட்சியை காப்பாற்றுவதற்காக பாரதிய ஜனதா கட்சி தான் உள்ளே புகுந்து இவருடைய அந்த முதல் தர்ம யுத்தத்தை முடிவு கொண்டு வந்து ஒரு 10-11 எம்எல்ஏ ஆதரவை எடப்பாடிக்காக கொண்டு வந்து ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி இருந்தார்கள். அதை திரு ஓபிஎஸ் அவர்களே வெளிப்படையாக அறிவித்தார். நம்ம பார்த்தோம், இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டு எங்களை இணைத்து வைத்தது பாரதிய ஜனதா கட்சி தான். எடப்பாடி பழனிசாமி அதை சொன்னார். 4.5 ஆண்டுகள் நான் முதலமைச்சராக இருந்த ஆட்சியை சிறப்பாக வழிநடத்துவதற்கு எனக்கு துணை நின்றது பாரதிய ஜனதா கட்சி தான், அதுக்கு நான் நன்றியும் விசுவாசமாக இருப்பேன்னு சொன்னார். ஒரு இடைக்காலத்தில் 2024 தேர்தலில் அந்த விசுவாசத்தை விலக்கி வச்சுட்டு எதிர்நிலைப்பாடை எடுத்திருந்தார். திரும்ப இப்போ அந்த விசுவாச நிலைக்கு வந்துட்டார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ திரு ஓபிஎஸ்ஐ இப்படிப்பட்ட ஒரு நிலை எடுப்பதற்கு எடப்பாடியினுடைய அந்த பிடிவாத போக்கு தான் இனிமேல் அதிமுகவில் பயணிக்க முடியாதுங்கிற பொழுது இந்த துரோகியை எதிரிகளை வீழ்த்துவதற்கு எந்த ஆயுதத்தையும் எடுக்க தயார் என்கிற நிலைப்பாட்டுக்கு வந்துட்டார். ஆனால் மற்றவர்கள் வைத்தியலிங்கமோ மனோஜ் பாண்டியனோ மற்ற முன்னாள் எம்எல்ஏக்கள் அவரோடு இருந்த பழனி ஒரு முன்னாள் எம்எல்ஏக்கள் விருதுநகரை சேர்ந்த பாலகங்காதரன், சுப்புரத்னம், மருது அழகராஜ் போன்றவர்கள்லாம் போனதை பற்றி பெரிய லெவலில் அது விமர்சிக்கப்படவில்லை. ஆனால் நான் தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி மிக உயர்ந்த பதவிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிக உயர்ந்த பதவிகளில் இருந்தவர், கட்சியின் முதன்மை பொறுப்பில் இருந்தவர், முதல்வராக இருந்தவர், அதிமுகவின் முதல்வர், 3 முறை முதலமைச்சர். ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு முதல்வர் யாருன்னு கேட்டால் ஓபிஎஸ் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே. குறிப்பாக அந்த அம்மையார் அவர்கள் வந்து பெருமையாக சொன்ன விஷயம்னா ராமனுக்கு பரதன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஓபிஎஸ். ஆமாம் நம்பிக்கையும் விசுவாசம் உள்ளவர் என்று அவரால் 2 முறை அவங்க பொறுப்பு முதல்வராக கொடுக்குறாங்க. 2 முறை அம்மா பொறுப்பு முதல்வராக கொடுத்த ஓபிஎஸ்சியை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளுங்கள்னு திருமதி சசிகலா தான் அந்த நிலைப்பாட்டை உருவாக்குற. அந்த ரூமுக்கு கூட போகாமல் இவர் ரூம்லேருந்து முதல்வர் பதவி அவங்க அந்த அம்மா ரிட்டர்ன். ஆமாம், அந்த இருக்கையில் நான் வரமாட்டேன்னு சொல்லி தனியாக அவருடைய அந்த நிதியமைச்சர் அறையில் இருந்தே தான் அந்த 4-5 மாதங்கள் முதலமைச்சர் பணிகளை மேற்கொண்டார். அந்த அளவுக்கு ராஜ விசுவாசத்தோடு இருந்தவர் தான் இந்த கட்சியில். ஸோ அவர் இப்படிப்பட்ட ஒரு நிலையை எடுப்பதற்கு, ஒரு முடிவை எடுப்பதற்கு இந்த எடப்பாடி பழனிசாமியினுடைய பிடிவாதம் காரணமாக இருந்தது. ஆனாலும் கூட திமுகவில் இணைந்தது என்பதை அவரோடு பயணித்திருக்கிற இந்த தொண்டர்கள் பெரும்பாலும் ஏற்க மாட்டார்கள், நிர்வாகிகள். ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றியதே திமுகவை வீழ்த்தணும், திமுகவுக்கு எதிர்ப்பு தான், அதுதான் அதனுடைய ஜீவநாடி. ஸோ அதிலிருந்து இவர் மாறி
திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தது என்பது தாய் கழகத்தில் இணைஞ்சிருக்கேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணா ஆரம்பிச்ச திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கின்ற அளவுக்கு நான் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து போயிட்டு இருக்கல. அதை எப்படி எடுத்துக்கிறது? சரி, ஆமாம்ல, பல பேர் ஏற்கனவே அதிமுகலேருந்து திமுகவுக்கு போயிருக்காங்க, திமுகலேருந்து அதிமுகவுக்கு வந்திருக்காங்க, இதில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் கிடையாது அப்படின்ற விஷயங்கள் வந்து பல பேர் பேசுகிறாங்களே. இல்லை, அதாவது திரு ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவில் அவர் சொன்னதுங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சித் தலைவர் தொடங்குகிறார். அங்கிருந்து பயணித்த நிர்வாகிகள் தான் பலரும் இங்கே வந்திருக்கிறாங்க. இதற்கு அடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இவர் பெரும்பாலும் பயணிக்கிறார். மூல கட்சி என்று வருகிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அந்த தாய் கழகத்திற்கு எதிராகத்தான் 53 வருஷமாக இந்த செய்கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டது. அதில் மிக முக்கிய பொறுப்புகள். ஆமாம், அந்த கட்சியை விட நீண்ட நாள் ஆட்சி அமைச்சு ஆட்சியில் இருந்த கட்சின்றது அதிமுக. அந்த தாய் கழகத்தை வீழ்த்தி 3 முறை தொடர் வெற்றி. 6 மாதத்தில் திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் ஒரு மகத்தான வெற்றி. 77, 80, 84 ஒரு ஹார்ட்ரிக் வெற்றி. கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்த கட்சி அண்ணா திராவிட முன்னேற்றம். அதை தொடர்ந்து செல்வி ஜெயலலிதா அவர்களும் மாறி மாறி 91, 2001, 2011, 2016 என்று ஒரு 4 முறை முதலமைச்சராக இருந்து கிட்டத்தட்ட 31 ஆண்டுகள் திமுகவை எதிர்த்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதிலே முதன்மை பொறுப்பில் இருந்த ஒருவர் சென்று விட்டாரே என்கிற பொழுது அது ஒரு பெரிய வரலாற்று பிழையாக, தவறாகத்தான் பொதுவெளிகளில் கருதப்படும். விமர்சனங்கள் நிறைய வரும். இந்த விமர்சனங்களை எல்லாம் தாண்டி தான் அவருடைய அரசியல் பயணம். தன்னுடைய அரசியல் இருப்பை தக்க வைத்து கொள்ள வேண்டும், தன்னுடைய எதிர்கால அரசியல் வேறொரு திசையில் பயணிக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார். காரணம், அதிமுகவை இனி மீட்டெடுக்க முடியாது, அதிமுகவில் நாம் இனி தொடர்ந்து பயணிக்க முடியாது என்கிற நிலைப்பாட்டை அவர் உறுதியாக, அந்த செயல் இனி நடைபெறாது என்கிற அந்த ஒரு சூழல் வந்த பொழுது தான் வேறு வழியில்லை என்று இதை எடுத்திருக்கிறார். கையாளைக்கு சென்று விட்டாரா ஓபிஎஸ் அப்படின்னு? இல்லை, அதுதான் சொல்ல வரேன். நீங்கள் அவரோடு பயணித்த நிறைய மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய நிர்வாகிகள்னு இந்த அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்று ஆரம்பித்து அப்புறம் அனைத்து இந்திய அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகமாக அதை மாற்றினேன். உடனே என்ன முடிவெடுத்தாலும் உங்களோடு நாங்கள் பயணிக்க தயார் அப்படின்னு தெரிவித்தவர்கள் காலப்போக்கில் கிட்டத்தட்ட 70-75% பேர் தாவேக்காவோட போகலாம் அப்படிங்கிற கருத்தை சொன்னாங்க. சமீபத்தில் நடந்த இந்த டிசம்பர், நவம்பர் போன்ற வாக்கில் இந்த மாவட்ட நிர்வாகிகள்கிட்ட அவர் இடத்த டிவிக்கே எல்லாமே எழுதி கொடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே டிவிக்கேன்னு சொன்னாங்க. ஆமாம். அப்போ ஒரு அமைப்பை, ஒரு இயக்கத்தை வழி நடத்துகிற தலைவர் பெரும்பான்மையோருடைய முடிவுக்கு கட்டுப்பட்டு அதையாவது பண்ணியிருக்கலாம். ஆனால் தேர்தல் என்று வந்துவிட்டால் பணம் தான் இப்போ பிரதானம். எனவே தேர்தலுக்கு பணம் செலவழிக்கக்கூடிய அளவில் அவர்கிட்ட நிதி நிலைமையும் இல்லை. ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடிய அளவிற்கு பொருளாதார நிலையும் இல்லை. அதனால் இப்போதைய சூழலில் இதுதான் தனக்கு உசிதமானது, தான் அரசியலை நிலைப்படுத்த வேண்டும். நான் கேள்விப்பட்டேன், திமுகவில் இருக்கிற ஒரு 1-2 பிரமுகர்கள்ட்ட பேசுகிற போது அவருக்கு திமுகவில் மிக உயர்ந்த பொறுப்பு பதவிகள்லாம் காத்திருக்கு. திரு துரைமுருகன் அவர்கள் இப்போ உடல்நலக்குறைவாக இருக்கிறதுனால ஒரு தீவிர அரசியலில் அவர் ஈடுபட முடியாத நிலையில் அந்த இடம் சட்டமன்ற தேர்தலில் அவரோட மருமகள் தான் வேலூர் தொகுதியில் காட்பாடி தொகுதியில் நிற்க போகிறதா அப்படிங்கும்போது நம்ம தகவல் இருக்குது. அதனால் அவருடைய இடம் இவருக்கு கிடைக்கிறதுக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்குது. பொதுச் செயலாளர் பதவியை அந்த முதன்மை செயலாளர், துணை பொதுச் செயலாளர், அந்த மாதிரி கட்சியில் முதன்மை பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தில். அதே மாதிரி வெற்றி பெற்று வந்தால் ஆட்சியிலையும் அவருக்கு அமைச்சரவையில். நேற்று மாலை ஒரு திமுக பிரமுகர் சொன்னார், சபாநாயகர் அந்தஸ்தில் கூட அவர் அமர வைக்கிறதுக்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. திரு அப்பாவு அவர்கள் அமைச்சராக வேண்டும் அதுதான் அவர் சொன்னார். நேற்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு முக்கிய பிரமுகர் நேற்று சொன்ன பொழுது, நான் திரு ஓபிஎஸ் அவரோடு மிக நெருக்கமாக இருக்கிறேன் என்பதால் என்னை அவர் சமாதானப்படுத்துவதற்காக அந்த விஷயத்தை சொன்னார். உங்களுக்கு பாருங்கள், மிக உயர்ந்த பொறுப்பு. ஒவ்வொரு முறையும் எழுந்து மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களேன்னு சொல்லி எடப்பாடி ஒரு வேளை ஜெயிச்சு எதிர்கட்சியாக வந்தார்னா அவர் ஒவ்வொரு முறையும் எழுந்து ஓபிஎஸ் கிட்ட அனுமதி கேட்டு தான் பேசக்கூடிய ஒரு சூழல் வந்துடும் பாருங்க. அப்படின்னு யாரை பேசவே கூடாதுன்னு சீட்டு கூட தராமல் மாற்றி உட்கார வச்சாங்களோ. ஆமாம், யார் அந்த அப்படிப்பட்ட ஒரு நிலை உருவாகும் என்றால் அரசியலில் ஓபிஎஸ் வெற்றி பெற்று விட்டார் என்று தான் பேசப்படும்.
இந்த இந்த 4 ஆண்டு கால அந்த ஒரு இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனக்கசப்புகளுக்குலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ரிவெஞ்ச் மாதிரி போய் நின்றோம். அதுதான் அதை நம்ம அடிக்கடி பேசுவோம்ல, அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம், எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். இப்போது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அவர் இணைந்திருப்பது கடுமையான விமர்சனத்துக்கு உட்படுத்தப்படுகிறது. இதில் இன்னொரு அம்சம், அரசியலில் பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை சாதாரணமாக கடந்து போயிருங்க. ஏன்னா நெடுஞ்செழியன் போன்றவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து பயணிச்சிருந்தாங்க. பல முக்கியமான திமுக தலைவர்கள் அதிமுக வந்து பயணிச்சிருந்தாங்க. இது இப்போ கொஞ்சம் அப்படியே உள்டாவாக ஆயிருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். அதுதான் சொல்கிறேன். நம்ம அடிக்கடி அதை தான் சொல்கிறேன். அது அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை. யார் எப்போது யார் வேண்டுமானாலும் அவங்க கைகுலுக்கி கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஆனால் இதில் இருக்கிற ஒரே நெருடல் என்பது இதுதான். நான் குறிப்பிட்ட முதன்மை பொறுப்பில் இருந்தவர் கட்சியில் இருக்கிறப்பா ஏற்கனவே ஒரு 8-9 அமைச்சர்கள் அதிமுக வந்து போனவங்க தான் இருக்காங்க. ஆல்ரெடி பாதி அதிமுக அமைச்சர். ஆமாம், திருமுத்துசாமி, அனில் ராதாகிருஷ்ணன் எல்லோருமே இங்கேருந்து போன ஆட்கள் தான். அப்படி ஒரு முறை துரைமுருகனே கிண்டலாக சொன்னார், இப்படி திரும்பி பார்த்தா பூரா அதிமுக கவர்மெண்ட் மாதிரியே இருக்குப்பா, எல்லாம் இவங்க தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் அடித்தார். ஸோ இப்போ இவரும் போகிற போது சொன்ன இடத்துக்கே இப்போ இன்னொரு அதிமுககாரர் தான் வரப்போறாரு. ஆமாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறதுனால இது இடைக்காலத்தில் நிச்சயமாக ஒரு பெரிய விமர்சனம் இருக்கும். தேர்தல் ஆரம்பிச்சிருச்சாங்க அப்படின்னா எல்லாமே இது அதை நோக்கி நகர்ந்துருவாங்களே. இப்போ ஓபிஎஸ்ன்ற விஷயத்தை நோக்கி திமுகவா அதிமுகவான்னு தானே அந்த இது. ஆமாம். அதுதான் இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் வெற்றி பெற்றுவிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு அதற்கான எல்லா பணிகளையும் பூர்வாங்க பணிகளையும் தொடங்கிட்டாங்க. அந்த பிம்பத்தை உடைக்கிற அளவுக்கான பணிகளை அதிமுக செய்யலை, எதுவுமே செய்யலை. அதுதான் சொல்ல வந்தேன். இப்போ ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிற மக்கள், பொதுமக்கள், வாக்காளர்கள் மத்தியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அணி வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை வரணும்ல. கட்சி வலிமையின்றி இருக்குது, வலிமை குன்றி இருக்குது. கூட்டணியுமே இன்னும் வலுவான கூட்டணியை கட்டமைக்கலை. என்டிஏவில் இருக்கிற யாரையுமே கூப்பிட்டு இன்னும் ஒரு பேசலையே. என்டிஏல இருக்காங்களா சார்? அதுதான் சொல்றேன். டிடிவி உட்பட வாசன் உட்பட எல்லாமே நாங்கள் என்டிஏவோட பேசிக்கிறோம், பிஜேபியோட பேசிக்கிறோம்ன்றாங்க. அதிமுக ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்களே. இன்னைக்கு அதிமுக பொதுக்குழுவில் ஒரு தீர்மானம் போடுறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதன்மை தலைமை பொறுப்பு ஓபிஎஸ் வசந்தான் இருக்கு, திரு எடப்பாடி வசந்தான். அப்போ எடப்பாடி தான் யாருக்கு எத்தனை இடம், யாரெல்லாம் இந்த கூட்டணி இடம்பெற வேண்டும் என்கிற முடிவை இவர் தான் எடுப்பார் அப்படின்னாங்க. ஆனால் முடிவை இவர் எடுப்பார்னு அறிவிச்சுட்டு நீங்கள் பாமகவோட பேசி, டிடிவி கூட பேசி, என்டிஏ பாஷனோட பேசி என்டிஏ தான் அவங்க அந்த கூட்டணியில் வச்சுருக்காங்க. அப்போ தலைமை பொறுப்பு ஏற்றுக்கொண்டிருக்கிற எடப்பாடியினுடைய பங்களிப்பு என்ன, அவருடைய கடமை என்னங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி. தலைமை பொறுப்பில் மட்டும்தான் எடப்பாடி இருக்கார், மற்ற பொறுப்புகள்லாம் வந்து அதுதான் சொல்கிறேன். நயனா நாகேந்திரன் பேசுகிறாரு, யாருக்கு 20 எம்எல்ஏ வருவாங்க, அமைச்சரவையில் பாஜக இடம் பெற்றிருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து பேசுகிறாரு. இங்கே இல்லவே இல்லைன்றாங்க. மதுரை வாயில எடப்பாடி அவர்கள் பேசுகிறாரு, நாங்கள் இந்த கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா திமுகவை வீழ்த்தணுன்றதுக்கு தான் அமைச்சிருக்கோம், தேர்தலுக்கு பிறகு அதை மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்களை எடப்பாடி அவர்கள் பேசுகிறார். அப்போ இந்த கூட்டணி இன்னுமே வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு பெருசாக இருந்தாலுமே இன்னுமே உள்ளுக்குள்ளே வந்து பாண்டாகலையோ ஜெல்லாகலையோன்ற ஒரு கேள்வி வருது. இல்லை, கடந்த வாரம் எடப்பாடி பழனிசாமி அதை நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசியிருக்கிறார். இன்னும் பிஜேபி கூட நம்ம இருக்கிறோங்கிறது கீழே வரைக்கும் போகலப்பா, கிராம பகுதியெல்லாம் அங்கே எங்கெல்லாம், அதனால் கொண்டு போய் சேருங்க, அவங்களோடு இணைந்து பணியாற்றுங்கள்னு. 2021 தேர்தலே நாம் பார்த்தோம். பல பகுதிகளில் இஸ்லாமிய பெருமக்கள் வாழுகிற, கிறிஸ்தவ பெருமக்கள் வாழுகிற பல பகுதிகளில் அந்த சுவர் விளம்பரங்களில் இருந்த மோடி படத்தை அடிக்க சொல்லிட்டாங்க, தாமரைப்பூ அழிக்க சொல்லிட்டாங்க. அந்த தாமரை கொடிட்டு வந்தால் சுருட்டி எடுத்துகிட்டு போ. அந்த பர்டிகுலராக சிறுபான்மையின் மக்கள் வாழும் பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடியை வந்து இறக்கிட்டு அந்த வண்டியில் இருந்த கொடியெல்லாம் எடுத்து பிரச்சாரம் பண்ணுறது, எடுத்து கையில் கொண்டு வந்த அந்த தொண்டர்கள், பாஜக தொண்டர்கள் கையில் ஒரு 10-20 பேர் கொண்டு வந்து எல்லாம் சுருட்டி வச்சுக்க, 4 தெரு தாண்டி போய் நம்ம எடுத்துக்குவோம் அப்படின்ட்டாங்க. அப்போவே இப்போவுமே அது அந்த சுச்சுவேஷன் இருக்கு. செல்லூர் ராஜு ஆகட்டும் சரி, ராஜன் செல்லப்பா ஆகட்டும் சரி, இவங்க எல்லாருமே வந்து ஆர்பி உதயகுமார் ஆகட்டும் சரி, இப்போ புதுசாக வந்து மருத்துவர் அணியில் சேர்ந்திருக்க சரவணன் உட்பட எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி வேணாம்ப்பா, இத்தனைக்கும் பாஜக இருந்தவர் சரவணன், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவோட பேனர் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பிரச்சனையாக இருக்குது, பாஜக பேர் சொல்லி எங்களை ஓட்டி கேட்க முடியாது மதுரையில் அப்படின்னு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. தொகுதி மாறுறது உட்பட பல பேர் யோசிக்கிறாங்கன்ற மாதிரி செய்திகளுமே பார்க்க முடியுது. நிச்சயமாக தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரிய அளவில் மக்கள் செல்வாக்கோ ஆதரவோ இல்லைங்கிறது யதார்த்தம். திருமதி தமிழிசை, எல் முருகன், அண்ணாமலை இந்த பீரியடில் தான் பாஜக, அது வரைக்கும் நோட்டாவுக்கு கீழே தான் போயிட்டு இருந்தது.
இப்போ இவங்க வெற்றிகரமான தோல்வி தமிழிசை தலைமையில் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் இருந்தது. ஆமாம், அப்புறம் தான் அது கொஞ்சம் தமிழ்நாடு முழுவதும் பரவலாகி முருகனுக்கு வேலை எடுத்துட்டு போனது. அடுத்து அண்ணாமலை எண்மண் எண்மக்கள் யாத்திரை போனார். அதுதான் ஒரு 4-5% வரைக்கும் கொண்டு வந்தாங்க. வாக்கு சதவீதமே இல்லாமல் நோட்டாவுக்கு கீழ் பதிவாகிறதுங்கிற விமர்சனத்தை தாண்டி வளர்ந்தது என்பது அந்த அளவுக்கு தான் இப்போ வந்திருக்கிறது. அதனால தான் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2014 மோடியா லேடியான்னு சவால் விட்டு 37 தொகுதிகளில் தமிழ்நாட்டில் லேடியான்னு சவால் விட்டு ஒரு மாநிலத்தில் ஒரு மாநில கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு 37 தொகுதிகளில் வெற்றி பெற்றது என்பது எந்த மாநிலத்திலுமே இல்லை. இந்தியாவில் மூன்றாவது பெரிய கட்சி. ஆமாம், மிகப்பெரிய ஆமாம். நீங்கள் ராஜ்யசபா மக்களவையும் மாநிலங்களும் இணைந்து 51-52 இடங்கள் எம்பிக்கள் இருந்து அன்றைக்கு காங்கிரஸ் பிரதான எதிர்க்கட்சியாக கூட வர முடியாத ஒரு சூழல் இருந்தது. அப்போ ஒரு மூன்றாவது பெரிய அரசியல் கட்சியாக கொண்டு வந்து அதை நிலைநிறுத்திட்டு போனாங்க. அப்போதிருந்தே நமக்கு தெரிகிறது பாஜகவுக்கு இங்கே பெரிய அளவில் செல்வாக்கு இல்லைன்னு. அடுத்த 2019 தேர்தலில் கூட பெரிய அளவில் இல்லை. ரவீந்திரநாத் மட்டும்தான் ஜெயிச்சிருந்தாரு, மற்ற எல்லாருமே வந்து தோத்து போய். ஆமாம், 24 தேர்தலையும் அது எதிரொலிச்சது பெரிய அளவில் வந்து மக்களுடைய பல இடங்கள். அதனால தான் திராவிட முன்னேற்ற தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் எழுந்துருந்துச்சு, பல தொகுதிகளில் 3வது இடம் போயிருக்கு. 15 தொகுதிகளில் 3வது இடம், 7 தொகுதிகளில் கட்டுத்தொகை இழந்துருச்சு, ஒரு தொகுதியில் 4வது இடம் போய். நாம் தமிழருக்கும் பின்னாடி நம்ம இந்த செக்மெண்ட் இந்த அசம்பிள் சட்டப்பேரவை தொகுதி வாரியாக பார்த்தோம்னா 234 தொகுதியில் 11 தொகுதியில் தான் அதிமுகவுக்கு வெற்றி கிடைச்சிருக்கு. ஆனால் 210 தொகுதியில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கோம் எடப்பாடி பேசுகிறாரு பொதுக்குழு. அதாவது இந்த சதவீத வாக்குகளை வச்சு பாஜக வாங்கினதையும் அதிமுக வாங்கினதையும் பார்த்தா தேர்தல் முடிஞ்ச 2 நாளையிலேயே நம்ம எஸ்பி வேலுமணி சொன்னார், 2 சேர்ந்து தான் 15 எம்பி வந்திருப்போம், 4-5 மந்திரி நமக்கு கிடைச்சிருக்கோம் அப்படின்லாம் பேசினார். எனவே அந்த கால்குலேஷனை போட்டு இதெல்லாம் இணைஞ்சிருந்தா இந்த பகுதியில் வந்துடும் போட்டிருக்கோம்ல. அப்போ வந்து கூட்டணிலேருந்து பிரிஞ்சுட்டு இப்போ கூட்டணி ஆமாம். இப்போ சட்டப்பேரவை தேர்தலில் இது எந்த அளவுக்கு பெரிய அளவில் வாக்கு சதவீதம் கிடைக்கும்னு தெரியல. இப்போ என்னென்னா எடப்பாடி கூட பேசுகிறாரு, நம்ம 20-21% வாங்கியிருக்கோம், மோசமான தோல்வி இல்லை, ஒரு 18% மேலே பாஜக வாங்கியிருக்கு. அப்போ 39னா இன்னொரு 4-5% வந்தாலே நமக்கு ஈஸியாக வெற்றி, மக்கள் ஆதரவு நமக்கு எங்கேருந்து வரும். இன்னொன்று, நீங்கள் பாஜக வாங்கின அந்த 18% கிட்டத்தட்ட 10% வாக்குகள் ஓபிஎஸ், திருமதி சசிகலா, டிடிவி தினகரனுடைய வாக்கு. அப்போ குறிப்பாக ஓபிஎஸ் அவர்களுடைய வாக்குகள். ஆமாம். அந்த வாக்குகளை டிவி அவர்களே ஓபிஎஸோட பெரும்பான்மை இருக்கிற ஏரியாவில் தான் வந்து போய் போட்டியிட்டார். தேனி தொகுதிகளில் ஓபிஎஸ் ராமநாதபுரத்தில் போய் போட்டிட்டு இருக்காரு. அப்போ இந்த வாக்குகள் குறைந்தபட்சம் 10% வாக்குகள் வெளியில் இருக்குது. இவர் பொதுமக்கள்கிட்ட ஒரு 5-6% வந்தால் போதும் அப்படிங்கிறார். நீங்கள் இந்த 10% இணைத்து அப்புறம் தான் 5%, 6% பொதுமக்கள் வாங்கணும். இது இல்லாத சூழலில் எப்படி வச்சு சாத்தியம்? அது ஒரு சாதாரணமாக கணக்கு பார்த்தாலே நமக்கு தெரிகிறது. 18ல் பாதி அடி வாங்கிடுச்சு. சரி, ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர மக்கள் விரும்புகிறார்கள். ஆட்சிக்கு எதிரான போராட்டங்கள் எல்லா தரப்பும் கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும்னா அதிமுக வலிமையாக இருந்தால் தான் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி வருவதற்கு வலிமையோடு இருக்குது, வலுவான கூட்டணி இருக்குங்கிற கருத்தாக்கம் பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில், வாக்காளர்கள் மத்தியில் இருக்கணும். அதை தாண்டி இந்த வெற்றிக்காக உழைக்கிற தொண்டர்கள் மத்தியில் அந்த நம்பிக்கை வரணும். இல்லை வெளியே இப்போ அதிமுகன்னு சொன்னால எந்த அதிமுகப்பா? இபிஎஸ் அதிமுக, ஓபிஎஸ் அதிமுக? ஆமாம், நம்ம நாதர் சேனல்லே நான் பலமுறை சொல்லியிருக்கேன், வேஷ்டி கட்டிட்டு ஒரு நிர்வாகி வெளியில் போனால் கேட்குறான், நீ யார்கிட்ட இருக்க? இபிஎஸ்டையா, ஓபிஎஸ்டையா, டிடிவி கிட்டையா, யார்கிட்ட இருக்க? எடப்பாடிட்டியான்னு கேட்குறாங்கப்பா. எல்லாம் ஒன்றா வாங்க. அதே கோடிங்கில் கலர் கட்சி ஆரம்பிச்சு. ஆமாம். இப்போ அவர் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை எல்லோருமே ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இந்த நெருக்கடியிலிருந்து அதிமுக மீண்டு வருமா மிகப்பெரிய கேள்விக்குறி. வெற்றி என்பது இந்த 2026 தேர்தல் எடப்பாடிக்கு வெற்றி சாத்தியம் இல்லை என்பதுதான் யதார்த்த நிலை. ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களுக்கு பொன்னான நேரத்தை கொண்டு போங்க. நன்றி, நன்றி, வணக்கம்.